திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு டாக்ஸியோ இல்லை ஒரு ஆட்டோவோ பிடிக்கிறீங்க, அவர் யார் என்ன எவருன்னு தெரியவே தெரியாது. அவர் ஏதாவது தப்பு பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது, போயிட்டாலும் தெரியாது. ஏன்னா கையில் ஒரு ஃபோன் இல்லை, வேறு எதுவுமே இல்லை, அவரை ஒரு படம் பிடிக்க கூட முடியலன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஃபோன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆப்பே நீங்கள் இயக்க முடியாது, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து டக்குன்னு போய் அவரை ஃபோட்டோ எடுக்கிறது செய்கிறதுன்றலாம் ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும். அதனால் ஆப் மூலயமா பண்ணுறது நமக்கு சேஃப் தான், அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. பட்டு அதுலேயே வந்து ஒரு சில நேரங்களில் இப்போ கொஞ்சம் குளறுபடிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுமே டிப்ஸ் நீங்கள் 10 ரூபா கொடுக்குறீங்களா, 20 ரூபா கொடுக்குறீங்களா, 100 ரூபா கொடுக்குறீங்களா, 1000 ரூபா கொடுக்குறீங்களான்னு டிப்ஸு. அதாவது லஞ்சம் கொடுக்கறதுக்கு இல்லை எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி துட்டு கேட்கறதுக்கு அவங்களே ஆப்பே வந்து வழிவகை செய்து. இப்போ ஸோ உங்களுக்கு வண்டி ஒரு இடத்துக்கு போகிறதுக்குன்னா அதில் 100 ரூபான்னு போட்டிருக்கோம். 100 ரூபான்னு போட்டது இல்லாமல் இவங்களுக்கு டிப்ஸ் எவ்வளோ கொடுப்பீங்க முடிக்கும் போதோ முதல்லையோ அவங்க டிரைவரே கேட்க வேண்டாம், இவங்களே நீங்கள் டிப்ஸ் 50 ரூபா கொடுப்பீங்களா, 100 ரூபா கொடுப்பீங்களா, அதையும் கிளிக் பண்ணி பணம் அதில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டியெல்லாம் வந்து வந்துருச்சு நிறையா. அதனால் காலத்தின் கட்டாயம் இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வழியாக நம்ம போகிறது நல்லது தான்.